அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நூரானி காய்தாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னா, லீனுடைய எழுத்துக்கள். லீனுடைய எழுத்துக்கள் இரண்டாகும். வாவ், யா. லீனுக்கு 2 letters. அது வாவ், யா. சுகுன் பெற்ற வாவிற்கு முந்தின எழுத்திற்கு சபர் இருந்தால், அது போன்று சுகுன் பெற்ற யாவிற்கு முந்தின எழுத்திற்கு சபர் இருந்தால் அவைகளை வாவ், யா மிருதுவான சப்தத்துடன் நீட்டாமல் உடனடியாக ஓத வேண்டும். இப்போ என்ன அப்படின்னா, வாவுக்கு சுகுன் இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு மேலே ஜபர் இருந்துச்சுன்னா, இதுதான் சுகுன் பெற்ற வாவிற்கு அதோடைய முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சுன்னா, அதை நம்ம மிருதுவான சப்தத்தோடு நம்ம நீட்டக்கூடாது, நீட்டாமல் உடனடியாக ஓதணும். அதே மாதிரி யாவுக்கும் என்னென்னா, சுகுன் பெற்ற யாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நம்ம மிருதுவான சப்தத்தோடு நம்ம நீட்டாமல் உடனடியாக ஓதணும். அதுதான் இந்த சட்டம். ஈஸியான சட்டம் தான் இது. நான் இப்போ ஓதி காட்டுறேன். ஓதி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் மத்துடைய வீடியோ போட்டிருக்கேன், மத்து சட்டமோட வீடியோ போட்டிருக்கேன், அப்புறம் ஹரக்கத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அலிஃபுக்கு மேலே ஜபர், கீழ் சேர், பேஷ் அப்படி மூணு இது வந்துச்சு அப்படின்னா அது ஹரக்கத்து இல்லையா. ஜபர், சேர், பேஷ் ஹரக்கத்து. அந்த அலிஃபுக்கு வந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஹம்சான் தான் ஓதணும். அலிஃபுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லை அப்படின்னா தான் நம்ம அது அலிஃப்னு ஓதணும். அலிஃபுக்கு மேலே ஜப்பரோ, சேர், பேஷ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஹம்சான்னு சொல்லி ஓதணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இப்போ ஹம்சான்னு சொல்லி தான் ஓதுறேன். ஹம்சான்னு சொல்லி தான் நம்ம ஓதணும். இப்போ சில பேருக்கு புரியாது. நான் ஹம்சான்னு ஓதுனேன் அப்படின்னா சில பேருக்கு புரியாது. அதனால தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த விளக்கம் நான் கொடுக்குறேன். என்னோடய மற்ற வீடியோஸும் நீங்கள் என்னோடய சேனலில் பாருங்கள். மத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன், மத்து சட்டம் வீடியோ போட்டிருக்கேன், ஹரக்கத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள்.